வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறியச் செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெருமானந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷச் செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். ஸ்கை நார்வே அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மிகச் சிறப்பாக தவத்தினை வழிநடத்தி கொடுத்த சுகந்தியம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 வகை ஆற்றல் வரவு. அது என்னங்க 4 வகை ஆற்றல்? ஆற்றல்னா முதல்ல நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆற்றல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட ஜீவகாந்தத்தை தான் நம்ம ஆற்றல்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஜீவகாந்தம் தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ஆற்றலை நம்ம 4 வகையில் பெற்றுக்கொள்ள முடியுது. அப்படி பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை நாம் நம்மளோட உடல் இயக்கத்தாலையும் உழைப்பாலையும் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போது அந்த மாதிரி நாம் பெறக்கூடிய 4 வகையில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, 1 உணவு, நீர், 2வது காற்று, 3வது பார்த்தோம்னா கோள்கள்லேருந்து வரக்கூடிய அந்த வான்காந்தம், பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய கதிரியக்கம், பூமி சுற்றி கொண்டே இருக்கிறதால அதிலேருந்து வரக்கூடிய அந்த கதிரியக்கம். அந்த மாதிரி 4 வகையில் அந்த ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்குது. செலவுன்னு பார்க்கும்போது நம்ம உடல் இயக்கம், உழைப்பு மட்டும் இல்லைங்க, மன இயக்கத்துக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. இந்த 4 வகை ஆற்றலில் நாம் இந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய ஆற்றலையும் பூமியோட கதிரியக்கத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலையும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முதல்ல நம்ம மனித உடலை பற்றின தெளிவு கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்க போகிறோம். அப்போ மனித உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னது? அது மனித உடலில் உயிர் துகள்களால் ஆனது. அந்த உயிர் துகள்கள் அப்படின்றது எது? சிற்றறைகளால் கட்டப்பட்டிருக்குது. உயிர் துகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அந்த உயிர் துகளோட அது சுற்றும்போது கிடைக்கக்கூடியது தான் ஜீவகாந்தம். சிற்றறை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள். இந்த செல்கள் இணைப்பது தான் இந்த ஜீவகாந்தம். அந்த செல்களை இணைக்கிறதுக்கும் இந்த ஆற்றலான ஜீவகாந்தம் தேவைப்படுது. இப்போ எப்படி இந்த உடல் உருவானதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு மூலம் என்னன்னு பார்த்தோம்னா, அதனோட மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுத்தவெளி. அதை நமக்கு அருட்தந்தை ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுத்தவெளி தான் பேராற்றல் உடையதாக இருக்குது, அது பேரறிவு உடையதாகவும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது நுண் அதிர்வு உடையதாகவும் இருக்குது. இதெல்லாம் இந்த சுத்தவெளியோட தன்மையாக இருக்குது. இதிலிருந்து தான் இறைத்துகள்கள் வந்தது. சுத்தவெளி அதனோட தன்மையான தன்னிருக்கத்தால் நொறுங்கி இறைத்துகள்களாக மாறுது. அந்த இறைத்துகள்கள் இறைநிலையோட நுண்ணதிர்வு பகுதியாகவும் இருக்குது. இப்போ எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்குது அந்த இறைத்துகள். ஏன் சுத்துதுன்னா, அதுக்கு அந்த சுற்றுப்புற சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இயல்பாக இருக்குது. அந்த இறைநிலை தன்மையான ஆற்றல், சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஆற்றல், அதன் காரணமாக அந்த இறை துகள்கள் மிக மிக நுண்ணிய துகள்கள் சுத்திக்கிட்டே தான் இருக்குது. அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலையை தான் நம்ம காந்தம்னு சொல்றோம். அப்போது அந்த காந்தம், அந்த இறைத்துகள்கள் சேர்ந்து வரக்கூடியதை விண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ விண்ணுன்ற போது அந்த விண்களில் இறைத்துகளோட தொகுப்பாக இருக்குது. அந்த விண்களும் மிக வேகமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதனோட சுற்று வேகம் குறையும் போது அந்த வேகத்துக்கு ஏற்றாற் போல் நம்ம அந்த விண்களை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வேற வேற பேர் சொல்லி அழைக்கிறோம். இந்த விண்களோட தொகுப்பு சேர்ந்தது மூலகம். அதாவது எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம்ல, இந்த 5 எலிமெண்ட்ஸ்னு இங்கிலீஷ்லேயும் நம்ம தமிழில் சொல்லும்போது காற்று, நெருப்பு, நீர், நிலம்ன்ற 4 பௌதீக பொருள், அதோட விண்ணையும் சேர்த்து 5 பௌதீக பொருட்கள் அல்லது பஞ்சபூதங்கள்னு
இதை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்களோட கூட்டு தான் நம்மோட உடல் கூட. அதைத்தான் வந்து திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அண்டத்திலே உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு. அப்போது நம்மோட இந்த உடலானது சிற்றறைகளால் ஆனதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிற்றறைகள் சொல்லக்கூடிய இந்த செல்களில் குரோமோசோம்கள் இருக்குது. இந்த குரோமோசோம்களில் லட்சக்கணக்கான மரபணுன்னு சொல்லக்கூடிய ஜீன்கள் இருக்குது. இந்த ஜீன்கள் தான் பெரும்பாலும் அந்த ஜீன்களில் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபருங்கிற மூலகங்கள் நிறைய இருக்குது. அப்போ பார்த்தோம்னா செல்களோட கூட்டு தான் திசுன்னு சொல்கிறோம். அப்போது இது எல்லாம் பார்த்தோம்னா எப்படி அந்த சுத்த வெளியிலேருந்து உருவான அந்த எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்களில் இருக்குது. அப்போது அப்படி பார்க்கும் பொழுது சிற்றறைகளோட தொகுப்பு திசுவாக இருக்குது. திசுக்களோட தொகுப்பு தான் உறுப்புகள் வந்தது. அந்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அது எது சொல்கிறோம்? தசை, ரத்தம், எலும்பு போன்ற பல வகையான அந்த ஒரே வகையான செல்கள் ஒரே மாதிரியான அமைப்புலையும் உருவத்திலையும் செயல்கள்லையும் இருக்கக்கூடிய செல்கள் சேர்ந்தது திசுன்னு சொல்கிறோம். அந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடிய திசுக்கள் சேர்ந்தது தான் இந்த உறுப்புகள் உருவானது. அந்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்ன மாதிரி உறுப்புகள் நமக்கு தெரியும். இதயம், நுரையீரல், சிறுநீரகம், மூளை போன்ற பல உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகள் சேர்ந்தது தான் மண்டலமாக இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. அந்த மண்டலம் சொல்லும்போது இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம உடம்புல 7 வகையான மண்டலங்கள் இருக்குது. இதில் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் பார்க்கும்போது நரம்பு மண்டலம் வந்து அது வந்து ஒரு சிக்கலான அமைப்பு கொண்டதாக இருக்குது. அப்போது நம்ம இந்த மாதிரி பல உறுப்புகள் சேர்ந்த இந்த மண்டலங்கள்லாம் சேர்ந்த அமைப்பு தான் மனித உடலாக இருக்குது. இந்த நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பிரிவுகளை கொண்டதாக இருக்குது. அதில் ஒன்று வந்து மைய நரம்பு மண்டலம் சொல்வோம், இன்னொன்று பார்த்தோம்னா புற நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க. சுவாமிஜி சொல்லும் பொழுது இதை வந்து தானியங்கி நரம்பு மண்டலம், மனம் விரும்பி நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க. ஏன்னா தானியங்கி நரம்பு மண்டலம் நமக்கு தெரியும். இந்த இதயம் இயங்கிறது, இரத்த ஓட்டம் நடக்கிறது, நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்கிட்ட உணவு வந்து சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கழிவாக வெளில வர்றது, இது எல்லாமே தானாக நடந்துக்கிட்டே இருக்குது. மனம் விரும்பி நரம்பு மண்டலம் சுவாமிஜி எதை சொல்கிறாங்கன்னா, நாம் விரும்பி செய்யக்கூடிய வேலைகள். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மனம் இயக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம தியானம் பண்ணுறோம் இல்லையா, அது நம்ம விரும்பி செய்யக்கூடிய செயல். அப்புறம் நம்ம வந்து வேலை செய்கிறோம், தோட்ட வேலை செய்யலாம், செடி வைக்கலாம், அப்படிலாம் நம்ம ஆசைப்பட்டு செய்யக்கூடியதெல்லாம் இந்த மனம் விரும்பி நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய செயலாக இருக்குது. அப்போது மூளையோட பகுதியை வந்து இடப்பகுதி, வலப்பகுதின்னு 2ஆக சொல்லுவாங்க. அப்போ மூளையோட இடப்பகுதியில் பார்க்கும் பொழுது நிறைய நேரம் பார்த்தோம்னா அதெல்லாம் எது வந்து டாமினேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படிக்கிறது, மேத்ஸ் போடுறோம், கற்றுக்குறோம், இந்த வரலாறு படிக்கிறது, ஞாபகப்படுத்திக்கிறது, அப்புறமா ஏதாவது எந்த ஒரு இதுனாலும் அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறது, அப்புறம் தொடர்ந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய வலப்பகுதி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. பெரும்பாலும் இந்த இதெல்லாம் வந்து வலப்பகுதி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ அதில் வந்து பார்க்கும்போது விளையாட்டு, கலை, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், ஆன்மீகம், அறிவுக்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்ட சிந்தனை, யோகம், தியானம், அனுபவம் போன்ற செயல்பாட்டுகளோட தொடர்பு கொண்டதாக இருக்குது. பெரும்பாலும் மக்கள் பார்க்கும்பொழுது இதில் வந்து இடப்பகுதி தான் வந்து அந்த இதில் இருக்குது. படிப்பு, விளையாட்டு, கலை அதெல்லாம் வந்து இடப்பகுதி சார்ந்ததாக இருக்குது. அப்போது பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து பெரும்பாலான நேரங்களில் மூளையோட இடப்பகுதியை தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இந்த யோகம், தியானம், மூச்சு பயிற்சி மூலம் மூளைக்கு வந்து வலப்பகுதியை வந்து செயலாக்க முடியும். அந்த செயல்திறனை அதிகப்படுத்திக்க நம்மளால் முடியுது. ஆக மூளையோட 2 பகுதியும் நம்ம சமமாக பயன்படுத்தணும், சீராக பயன்படுத்தணும். அப்படி படுத்தினா தான் அது வந்து நம்மோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும்.
அப்போது நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடிய தியானங்கள் இருக்கு இல்லையா, ஆக்னேய தவத்தின் மூலம் நாம் என்ன பண்ணுறோம், பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். துரிய தவத்தின் மூலம் நம்ம பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்போது இதனால் என்ன ஆகுது, நம்மளோட உடல் நலமும் மன வளமும் நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதனோட தன்மையை வந்து மேம்படுத்திக்கிறோம் நம்ம. அப்போது இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நிறைய நம்ம வந்து அந்த நரம்பு மண்டலம் மூலமாக இந்த மாதிரி நம்மளோட உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான மண்டலம்னு பார்க்கும்போது சுவாச மண்டலம். அப்போது சுவாசம் அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் வந்து உணவு நீர் இல்லாமல் கூட 1-2 நாட்கள் வாழ முடியும். ஆனால் மூச்சு காற்று இல்லாமல் 3 நிமிஷத்துக்கு மேலே மனிதர்களால் வாழ முடியாது. அப்போது மூளைக்கு போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஆனது தடைப்பட்டுச்சு அப்படின்னா மூளை செல்கள் செயலிழந்து போயிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படும். அப்போ காற்று அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் உணவு எடுக்கும்போது உணவில் இருக்கக்கூடிய புரதம், மாவு பொருள், அப்புறமா வந்து அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், ஃபேட், இது எல்லாமே வந்து உடம்பு ஏற்றுக்கிற வகையில் வந்து உடலுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்து அது வந்து அந்த மாதிரி நடந்து அந்த சத்துக்கள் வந்து உடம்பு ஏற்றுக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீரணம், செரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பார்க்கும்போது இந்த வாயிலிருந்து இந்த மலத்துவாரம் வரையில் இருக்கக்கூடிய அந்த இந்த டைஜஸ்டிவ் பாத், ஜீரண பாதை, அது எல்லாமே வந்து பல உறுப்புகளால் இயக்கம் பெற்று நடைபெறுது. இப்போது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், 4 வகை ஆற்றல் வருதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது இதில் கோள்கள்லேருந்து வரக்கூடிய வான்காந்தத்தை உடல் எப்படி ஏற்றுக்கிறக்கூடிய திறன் அமையுதுன்றது அந்த உடல் அமைப்பை பற்றியும் அதனால தான் நம்ம இந்த உடல் அமைப்பு பற்றியும் உடலோட விளக்கத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாமே நம்ம வான்காந்தத்தில் இருக்க விண்கள் கூடவும் அணுக்கள் கூடவும் தொடர்பு பட்டு இருக்குது. அப்போது இந்த மாதிரி தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த உடல் பசியோடு இருக்கிற நேரம், உணவு எடுத்துக்காமல் பசியோடு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா உடலுக்கு ஆற்றல் தேவைப்படுது. ஆனால் அது வந்து நம்ம அந்த நேரம் உணவு மூலமாக இல்லாமல் பசி நேரத்தில் இருக்கும்போது அந்த உடல் என்ன பண்ணுதுன்னா தானாகவே வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்துக்குது. கோள்கள்லேருந்து வரக்கூடிய அலைவீச்சு மூலமாகவும் பூமி இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய கதிர் இயக்கம் மூலமாகவும் தானாகவே அந்த ஆற்றலை இந்த உடம்பு எடுத்துக்குது. அந்த மாதிரி ஆற்றல் எடுக்கும்போது ஒவ்வொரு மனிதர்களோட அறிவுத்தன்மை வேற வேறவா இருக்கும். அது நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மனிதரும் ஒரு யூனிக், ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்க தான். அவங்களுக்கோட அறிவின் உயர்வு, அந்த அறிவின் விரிவு அதெல்லாம் மாறுபட்டு இருக்கும். அப்போது ஒவ்வொரு மனிதரோட அறிவோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வான்காந்தத்தை கூட தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு பல விளக்கங்கள் கிடைக்குது. இயற்கை ரகசியங்கள்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் கிடைக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய ஆற்றலை நம்ம வான்காந்தம்னு சொல்கிறோம். இந்த வான்காந்த ஆற்றல் உணவுலேருந்து வரக்கூடிய ஆற்றலை விட பல மடங்கு தூய்மையானதாக இருக்குதுன்னு ஞானிகள் உணர்ந்து விளக்கியிருக்காங்க. ஆக இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மெய்ப்பொருளே நுண்துகளாகி விரைவாக சுற்றி கொண்டிருக்கும் நிலை ஆற்றல். இந்த இறைத்துகள் இந்த விண்ணாகவும் அணுவாகவும் அணுத்திரளாகவும் அதே பலதரப்பட்ட உருவமாகவும் தன்மாற்றம் அடைந்து இயங்குது. அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து மகான்கள் விளக்கியிருக்காங்க. நம்ம சுவாமிஜி பல பாடல்களில் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வான்காந்தன் மூலமாக பெறக்கூடிய அந்த ஆற்றல் மிக மிக தூய்மையான ஆற்றலாக இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, நீர். இப்போது உணவு, நீர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போது நீர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியும். நம்ம உடம்புலையும் பார்க்கும்போது 72 பகுதி நீர் தான் வந்து டாமினேட் பண்ணி இருக்குது. அப்போது
நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய நீர் வந்து சுத்தமான குடிநீர். இப்போ நல்ல பசியாக இருக்கிறோம், நம்ம ஆற்றல் இல்லைன்னா டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சுத்தமாக தண்ணி குடித்தோம்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம உடம்புக்கு ஒரு தெம்பு கிடைக்குது. அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த குடிநீர் அப்படின்றது அதுவுமே வந்து எந்த இடத்துல இருந்து எந்த நிலத்துல இருந்து தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த நிலத்தோட தன்மையை சார்ந்து தான் நீருக்கும் வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. நிறைய நேரம் நம்ம வந்து அந்த தண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற குடிநீரோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம தண்ணி குடிக்கிறோன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு டேஸ்ட் பழகிருக்கும், இன்னொரு இடத்துல போகும்போது அந்த தண்ணி டேஸ்ட் குடிக்கும்போது நமக்கு வித்தியாசம் தெரியும். அப்போ நமக்கு அந்த தாகம் அப்படிங்கிறது அடங்காது, நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்ம உடல் வந்து அந்த நீரோட தன்மை அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு. அப்போ கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய நீரிலிருந்தும் நம்ம ஆற்றலை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து பார்க்கும்போது உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், எப்போச்சும் நம்ம வந்து நல்ல பசியில் இருக்கோம் அப்படின்னா நிறைய நேரம் அந்த பசி ஓவர் ஆகிட்ட பிறகு அந்த பசியானது தலைவலியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு அவங்க வந்து பசி எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்களாண்டி அது பசினால தான் அப்படின்றது வந்து ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு வந்துடும். இப்போ நல்ல பசி அப்படின்போது உடலில் வேறு மாதிரியான ஒரு சில வெளிப்படுதல் மூலமாகவும் அந்த பசி வந்து உடல் வந்து நமக்கு உணர்த்துது. அப்போ உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவின் மூலமாக நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்குது. நாம் எடுத்துக்கக்கூடிய உணவானது தூய்மையான உணவாகவும் அது வந்து சுத்தமாக நல்ல எதுவான தரமான உணவாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம உடல் நல்லா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை நிறைய எடுத்துக்க முடியும். மாதிரி எளிமையான உணவாக இருக்கணும். அந்த உடல் வந்து சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் எந்த மாதிரி உணவை சாப்பிட்டு பழகியிருக்காங்க, அவங்க குழந்தையில வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்களோ அந்த உணவு தான் வந்து உடல் வந்து டக்குன்னு ஏற்றுக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரியான உணவும் கிடைக்குது. இப்போ நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய வேறுபட்ட உணவுகள், ஃபாரின் உணவெல்லாம் நிறைய வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த உடலானது ஏற்றுக்காது. இப்போ சிறிய வயசு வாலிப வயசில் இருக்கவங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணமாயிடும். ஆனால் கொஞ்சம் வயதானவர்களுக்கு அப்போ அந்த உணவு வந்து ஏற்றுக்கொள்ளாது. அப்போ உடல் எதில் நல்லா பழகிருக்கோ அந்த உணவுலேருந்து தான் நல்லா ஜீரணமாகும்போது தான் அந்த ஆற்றலை வந்து உடல் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி நம்ம உணவு எடுத்துக்கும் போது எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக அந்த ஜீரணம் அப்படின்றது நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உணவானது உடலில் பாதி வயிறு அந்த இறப்பையில் வந்து பாதி அளவுக்கு உணவு, கால்பாகம் நீர், மோர் நீர் அந்த மாதிரி நீர் கொஞ்சம், அதன் பிறகு கால்வாசி இடம் காலியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்துக்கொண்ட உணவு சரியான முறையில் ஜீரணம் ஆகும். இப்போது நம்ம இது எல்லாருமே வந்து வீட்டில் நம்ம நடைமுறையில் நிறைய பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம மிக்சியில் டெய்லி யூஸ் பண்ணுறோம், சட்னி அரைக்கிறோம், நிறைய தொகையில் அரைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய ஏதாவது அரைச்சிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி அரைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சி ஜாரில் எவ்வளோ போடுறோம், எவ்வளோ தண்ணி விடுறோம் அப்படின்றது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தெரிஞ்சது. கம்மியாக விட்டோம்னா பிளேடு தனியாக சுற்றும், பொருட்கள்லேருந்து விளிம்பில் வந்து அப்படியே நின்று போயிடும். அப்போ தண்ணி திட்டமாக விடும்போது நல்லா அரைப்படுது. அதுவே தண்ணி நிறைய விட்டுட்டோம்னா என்ன ஆகும், ஒன்று ஜாரை விட்டு வெளியிலலாம் அடிக்கும், நம்ம உள்ளுக்குள்ளே போட்ட அந்த பொருள் அரைப்படாமல் அப்படியே நிற்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடும் நடைபெறும். அப்போது நம்ம எடுத்துக்கிற உணவு அந்த வயிறில் வந்து அரை பகுதி உணவு திட உணவு, கால் பகுதி நீரும் கால் பகுதி காலியாக இருக்கும் பொழுது தான் அங்கே ஜீரணம் சரியாக நடைபெற்று அங்கே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் உடலில் வந்து சரியாக எடுத்துக்க வாய்ப்பாக இருக்குது. அது பிறகு எடுத்துக்கிற நேரமும் ரொம்ப முக்கியம்.
நம்ம வந்து உடலில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடி நம்ம உடம்புல 7 வகையான மண்டலங்கள் பார்த்தோம். அப்போது அந்த 7 மண்டலங்களும் இயங்குவதற்குன்னு ஒரு ஒரு டைம் இருக்குது. அதை வந்து என்ன ரித்தம் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு உறுப்பும் இயங்குவதற்கு வந்து ஒவ்வொரு டைம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த வயிறு ஜீரணம், நம்ம உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து சிர்காடியன் ரிதம் சொல்லுவாங்க. அப்படி அந்த அதுபடி பார்க்கும் பொழுது நம்ம உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் பார்த்தோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 7 to 9 அந்த டயத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக உணவு எடுத்துக்கிடணும். அது பிறகு மதிய டைம் பார்த்தோம்னா 1 to 3, அதாவது 1 o'clock to 3 o'clock, 1:30 மேக்ஸிமம் அந்த டைமில் நம்ம உணவு எடுத்துக்கணும். அது வரைக்கும் தான் அந்த இறப்பை இயங்கக்கூடிய டைம். அதுக்காக 3 மணிக்கு எடுத்தோம்னா அடுத்த இது வந்து அடுத்த மண்டலம் செயல்பட போயிடும். அப்போது இங்கே அந்த ஜீரணம் அப்படின்றது சரியான முறையில் நடைபெறாது. அந்த இயக்கத்துக்கான தடைகள் ஏற்படும். அப்போ அடுத்த மண்டலத்துக்கான டைம் போயிடுது இல்லையா, அப்போ அங்கேயும் மாற்றம் ஏற்படும். இதுலேயும் சரியாக இருக்காது, அதுலேயும் சரியாக இருக்காது. அப்போ ரத்த ஓட்டம் இங்கே ஜீரணத்துக்கு நிறைய வந்துடும். அது மாதிரி நைட்டும் பார்க்கும்போது 7 to 9 அந்த டைம் தான் வந்து நமக்கு வந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம். அந்த டைமில் நம்ம உணவு எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஜீரண மண்டலம் நடக்கக்கூடிய விதம் நன்றாக நடைபெற்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அந்த மாதிரி சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்ணும்னா, இப்போ நம்ம மனவளக்கலைக்கு வந்த பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், வந்த உடனே நம்ம என்ன உடற்பயிற்சி, அதனை தொடர்ந்து காயக்கல்பம் எடுத்துக்கிறோம். இப்போ காயக்கல்பம் எடுத்துக்கும் போது நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க இல்லையா, நம்ம எப்படி உணவு எடுத்துக்கிறோம். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி எடுத்து காயக்கல்பம் பண்ணிவிட்டு அந்த உணவை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த ஜீரண சக்தியும் அந்த உணவு வந்து மேக்னடைஸ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு அந்த காயக்கல்பம் பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பிடி உணவு, அதன் மூலமாக நம்ம அடுத்தடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் நன்றாக ஜீரணமாகி அதிலிருந்து பெறக்கூடிய ஆற்றல் நல்ல முறை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்றது நமக்கு வந்து சுவாமிஜி வந்து இன்னுமே நம்ம ஆற்றலை எப்படி தூய்மையாக நல்ல முறையில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து உணவு எடுத்துக்கொள்ளும் போது நம்ம நின்றுக்கிட்டு சாப்பிட்றது, இல்லை சாப்பிடும்போது பேசுறது, சிரிக்கிறது, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. தூய்மையான இடமா இருக்கணும். பெட்டில் உட்காந்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்போ சாப்பிடும்போது நல்லா நிமிர்ந்து உக்காந்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து உணவு கரெக்டாக அந்த உணவு பாதையில் போகும். பேசிக்கிட்டோ இல்லை சிரிச்சுக்கிட்டோ பண்ணுறோம் அப்படின்னா மூச்சுக்குழலில் போவதற்கான வாய்ப்பு உண்டு, புறையேறும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு. அப்போது அந்த உணவானது நம்ம பார்த்தோம் இல்லையா, எளிய முறையான உணவு சத்தான உணவாக இருக்கணும் அப்படின்றது நம்ம வந்து சொன்னோம். இப்போ சுவாமிஜி வந்து அந்த உணவுக்கு ஒரு இதுவே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத ஒரு எல்லாத்துலேயும் கொடுத்த ஒரு இது கொடுக்காம இருப்பாரா. ஒரு கவியில் சொல்கிறாங்க பாருங்கள், காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும், வேலை முடித்த பின்னர் பகல் சாப்பாடு, விதவிதமான காய்கறிகளோடு அரிசி சாதம், மாலையிலே காய்கறிகள், கோதுமை மாவின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும், பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம், டீ காஃபி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது அந்த புஞ்சை தானியத்தான உணவு, தேங்காய் அப்படின்றது வந்து ஒரு முழுமையான ஒரு உணவு. அப்போ அதையெல்லாம் அதனால்தான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்ம மக்கள் அந்த காலத்தில் காலைல எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, தேங்காய் உடைப்பாங்க, அங்கேயே உட்காந்து அந்த தேங்காய் உடைச்சி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்போ அந்த தேங்காய் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. அப்போ அதை நல்லா மென்று சாப்பிடும்பொழுது அந்த நார் சத்தோடு போகும்பொழுது உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. அந்த நார் சத்தானது ஜீரணத்துக்கும் உதவியாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம்னா சுவாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய அந்த உணவு திட்டத்தை முறையாக ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் நம்மால் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு முடியும். அப்போது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இது இல்லாமல் வந்து நிறைய அந்த கீரைகள் அந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அதுக்கு மேலே இன்னொரு முக்கியமானது பார்க்கும் பொழுது
நம்ம வந்து சூரியன் ஆற்றல்ல இருந்து அந்த விட்டமின் டி இல்லைங்களா, அது வந்து அவசியம் தேவை. அது இருந்தால் தான் எலும்புகள் உறுதிப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்குது. ஆக இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நாம் நமக்கு வரக்கூடிய ஆற்றல்கள் 4 வகையில் வருது. அந்த 4 வகை ஆற்றல்களை வந்து நம்ம பெற்றுக்கொண்டாலும் அதை நம்ம செலவு பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அதுவுலையுமே வந்து அளவு முறை கடைபிடிக்கணும். ஆமாம், நம்ம கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல்களை வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, மன இயக்கம் உடல் இயக்கம் மூலமாக செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போது அந்த உடல் இயக்கம் சொல்லக்கூடிய அந்த கை கால் வாய் குதம் பால்குறி இதன் மூலமாக நிறைய செலவாகுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த நம்ம எதையுமே வெளிப்படுத்துறது எப்படி, நம்மளோட ஐம்புலன்கள் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா. அதன் மூலம் தான் உணரவும் செய்கிறோம், வெளிப்படுத்துறது அதன் மூலமாக தான் வெளிப்படுத்தவும் செய்கிறோம். தவம் செய்யும்போது இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வதும் இதன் மூலமாக தான். அந்த தோல் நாக்கு மூக்கு கண் காது இதன் மூலமாக வெளியில் போயிட்டே இருக்குது. அதில் வந்து கண்களை நம்ம நிறைய வந்து பயன்படுத்துகிறோம். அந்த கண்களை நிறைய பயன்படுத்தி ஆற்றல்களை செலவுப்படுத்திக்கிட்டே இருப்போம். சுவாமிஜி பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போதும் சரி, மற்றவங்க பேசும்போதும் சரி, கண்களை மூடி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ கண்கள் மூலமாக நிறைய ஆற்றல் வெளியே போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி வெளியில் போகக்கூடிய ஆற்றல்களை நம்ம தடைப்படுத்தும் போது அதுவே நமக்கு ஒரு சேமிப்பாக இருக்கும், நம்மளோட ஆற்றல்களை சேமிக்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆற்றலை சேமிக்க நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்க அற்புதமான இன்னொரு விஷயம் வந்து மௌனம். எந்த அளவுக்கு நம்ம மௌனம் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை சேமித்து அந்த ஆற்றலை வந்து உடல் ஆற்றலாக மாற்றி நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் நம்ம முறையாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம பெற்றுக்கொண்ட ஆற்றலை மூலமாக நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன வளத்தையும் மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நேரம் கருதி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.